வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கிற்கு வந்துள்ளார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஐயா. கல்யாணம், காதல், தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதில் அளிப்பதற்காக ஐயா காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா ஒரு நேயர் இருக்கார், உங்களை பார்த்துருவோம். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்க போறீங்க? சரிங்க சார், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 1990. நேரம் சொல்லுங்க சார். காலையில 6 மணிங்களா? சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி மகர ராசி, நட்சத்திரம் உத்திராடம். ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம். 29/9/1990ங்களா? காலையில் 6 மணி. என்ன கேள்வி கேட்கணும்? திருமணம் தள்ளிக்கிட்டே போதும், அதுக்கான பரிகாரங்கள் தேவை. ஒரு நிமிஷம், என்ன ராசி என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? மகர ராசி உத்திராட நட்சத்திரம். மகர ராசிக்கு இப்போ தான் அந்த குருபலம் 9ஆம் வீட்டில் இப்போ தான் குருபலம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிற இதில் தான் குருபலம் வந்திருக்கு. பாப்பாவுக்கு தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம். கன்னியா லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். 7 கூடிய குரு பகவான் கேள யோகம் எனப்படும் கோடீஸ்வர யோகத்தோடு அமர்ந்து தன்னுடைய உச்சமாகி 11ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் வீட்டையே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தோஷம் இல்லாத சனி செவ்வாய் ஒரு நல்ல அமைப்பில் உள்ள ஒரு ஜாதகம். இப்போதைக்கு உங்களுக்கு குருபலம் வந்திருக்கிறது. அதே மாதிரி தசாபக்தி அமைப்பின்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போ 26 வயசாகுது. தசாபக்தி அமைப்பின்படி ராகுதசையில் சனி புக்தி நடக்குது. இந்த ராகுதசையில் சனி புக்தி 5 கூடிய யோகாதிபதி புக்தி. அதனால் இப்போ குருபலம் வந்திருக்கிறதுனால வர்ற ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக திருமணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. நேயர்களே, உங்கள் டிவி வால்யூமை தயவு செய்து குறைச்சிக்கிட்டு நீங்கள் கால் பண்ணாதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். மற்றொரு நேயரை நம்ம பார்த்துலாம். ஐயா வணக்கம். குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார். யாருக்காக? சொல்லுங்க சார், யாருக்காக? சரிங்க சார், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 8/11/1993. சரி, நேரம் சொல்லுங்க சார். 7:45. மார்னிங்களா? மார்னிங் 7:45. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மகன் நட்சத்திரம். சரி, ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி. ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். எங்கே நீங்கள் பம்பாயிலிருந்து பேசுகிறீங்களா? நீங்கள் பம்பாயில் தம்பி எங்கே? பையனுக்கு கேட்கணும். தம்பி எந்த ஊரில் பிறந்தார்? தம்பி எந்த ஊரில் பிறந்தார்? சரி, டிகிரி முடிச்சிருக்கிறார். என்ன கேட்கணும்? சரி, அதாவது இப்போ சிம்மராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சிம்மராசி இளைஞர்கள் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே படித்து முடிச்சிருக்கிறவங்களுக்கு சரியான வேலை அமைப்புகள் இல்லை. அதே நேரத்தில் உங்கள் பையனுக்கு வந்து விருச்சிக லக்னத்திலே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 9 கூடிய பாக்கியாதிபதி சந்திரன் 10ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். 10 கூடியவர் நீச பங்கமாகி சூரியனும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்து ஒரு நல்ல அமைப்பில் உள்ள ஜாதகம். இது மாதிரியான அமைப்பில் உள்ள ஜாதகங்களுக்கு அந்த யோக தசாபக்திகள் வரும்போது மட்டுமே மிகச்சிறந்த நல்ல அமைப்புகள் நடக்கும். 25 வயதுக்கு பிறகு சூரிய தசை, ஜீவனாதிபதி சூரியனோட தசை ஆரம்பிக்குது. 25 வயசு வரைக்கும் அந்த 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிற இவர் சுக்கிரனோட தசை நடக்குது. ஆகவே இப்போ வர இருக்கின்ற சுக்கிர தசை முடிகிற அந்த புதன் பக்தி பிற்பகுதியில் இருந்து அடுத்து சூரிய தசையிலிருந்து இவர் நல்லா இருக்கணும். இவருடைய வாழ்க்கையை 25 வயசு 8 மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கிற ஜீவனாதிபதி இந்த ஜாதகத்துடைய யோகாதிபதி, அதாவது ராசிநாதனும் விருச்சிக லக்னத்தின் ஜீவனாதிபதியுமாகிய சூரிய தசையிலிருந்து தம்பிக்கு மிகச்சிறந்த நல்ல யோகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த யோகங்கள் செயல்பட அந்த 26 வயசுலேருந்து வாழ்நாள் முழுக்க நல்ல யோக திசைகள் நடக்க இருக்கிறதுனால பிற்பகுதியில் 26 வயசுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பார். ஆகவே அடுத்த வருடத்தில் இருந்து இவர் மனதிற்கு பிடித்த அடுத்த வருடம் தீபாவளி அஸ்தாஷ்டம சனி முடிந்ததற்கு பிறகு
அதே நேரத்தில் சூரிய சுக்கிரதசையோட இறுதி பகுதியில் இருப்பார். அடுத்த வருடத்திலிருந்து 2017ஆம் வருடத்திலிருந்து நினைத்தபடியான வேலை வாய்ப்பு, திருமணம், எல்லா விதமான சகல பாக்கியங்களும் உள்ள நல்ல ஜாதகம். கவலைப்பட வேண்டாம். 25 வயசுலேருந்து நல்லது நடக்கும். சார் எந்த இதுல கவர்மெண்ட்ல கிடைக்குமா, பிரைவேட் லைன்ல கிடைக்குமா? அரசு வேலை கிடைக்குங்க. அரசு வேலைக்கு சூரியன் நீசமா இருக்கிறாருன்னு பார்க்க வேண்டாம். சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறனால, சந்திரன் 10ஆம் வீட்டில இருந்து சிம்மமும் வலுவா இருக்கிறனால அரசு வேலை கிடைக்கும். ஆனால் லேட் ஆகும், அடுத்த வருஷம் ஆகும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, நம்ம பேசிட்டு இருக்கும்பொழுது முதல் காலர் ஒருவர் வந்து கல்யாணம் தள்ளி போகுது, அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிருந்தார். ஸோ நீங்க பொதுவாக ஒரு கல்யாணம் தள்ளி போறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணா நல்லா இருக்கும்? இல்லை, நான் அப்படி அந்த பொதுவான பரிகாரங்கள்ன்றது கேள்வியே தப்பு. தவிர அவருக்கு நான் ஏன் பரிகாரம் சொல்லலைன்னா, அவருக்கு அந்த பரிகாரம் அவசியம் இல்லை. பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பரிகாரம் ஜோதிடர் சொன்னால் தான் அந்த பலன் முழுமை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் தவறு. ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, நீங்கள் ஒரு நோய் இருக்கிறதா போகிறீங்க, அந்த நோய் வந்து ஒரு நாளைக்கு சரியாக போயிடும், இப்போ தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும், இந்த 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 ஒரு உடல்நல குறைவு அப்படின்னு டாக்டர் நினச்சார்னா அவர் மாத்திரை கொடுக்க மாட்டார். உனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிற, அப்போது அந்த தண்ணியை குடி, அதை குடி, இதை குடி, நல்லா சாப்பிடு அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுவார். அது மாதிரி பரிகாரம் எனப்படுவது ஜாதகத்தில் குறைகள் இருந்தால் மட்டும்தான் பரிகாரம். அந்த நேயருக்கு நான் ஏன் பரிகாரம் சொல்லனா, அது குறையில்லாத ஜாதகம். செவ்வாய் தோஷமோ ஒரு ராசிக்கு 2லேயோ ராசிக்கு 7லேயோ ராசிக்கு 8லேயோ இந்த மாதிரி செவ்வாயோ சனியோ இல்லாமல் ராசிக்கு அந்த நீங்கள் கேட்ட முதல் காலருடைய அந்த பெண்ணுடைய ராசி வந்து மகர ராசி, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருந்தார். ஸோ நல்ல அமைப்புகள் உள்ள ஜாதகத்திற்கு பரிகாரங்கள் தேவையில்லை. ரெண்டாவது, பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றது வந்து தப்பான ஒன்று. பொதுவான பரிகாரங்கள் பலிக்கணும்னு அவசியமே இல்லை. பொதுவான பரிகாரங்கள் ராசி பலன்கள் மாதிரி தான். நான் எழுதுகிற ராசி பலன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு நடக்கும்னு நினச்சா நான் ஜோதிடரே இல்லை. பொதுவான ராசி பலன், அதாவது இந்த காலத்தில் இந்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்கும் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்கும் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் அக்கறையோட எதுலையும் தொழில் ரீதியில் அசால்ட்டாக இருக்காதீங்க அப்படின்றது தான் பொதுவான ராசி பலன். உங்களுடைய ஜாதகத்தை வச்சு உங்களுடைய குறைகளை வச்சு தான் பரிகாரங்களும் சொல்லப்பட வேண்டுமே தவிர பொதுவான பரிகாரங்கள், இந்த கோயிலுக்கு போய் நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போ உனக்கு கல்யாணம் ஆகிடும்ன்றது பொதுவான அமைப்பு. இப்போ அதற்கென்று இருக்கின்ற உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை வந்து ஒரு அனுபவம் இல்லை ஒரு முழுமையான ஜோதிடர் இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இந்த கிரகம் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு திருமணம் தள்ளி போகிறது என்பதை உறுதியாக்கி கொண்டு அதன் பிறகு நோய் என்னவென்று கண்டுபிடித்த பிறகு அந்த நோயை என்ன தீர்க்கும் மருந்து அப்படின்றத முறையான வழிபாடுகள், முறையான கோவில்களுக்கு ஜோதிடர் அனுப்புறது தான் வந்து உண்மையான அமைப்பு. ஒரு பரிகாரம்ன்றது அதுதான். இப்போ நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதை போல் பரிகாரம்ன்றது ஜோதிடர் வாய்க்கு வந்ததை சொல்கிறது இல்லை. ஜோதிடர் தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை. ஜோதிடர் சொன்னாப்புல பழிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜோதிடருக்குள்ளே இருக்கிற ஆன்ம பலமும் ஜோதிடருக்குள்ளே இருக்கிற அனுபவ அறிவும் அந்த ஜோதிடர் ஞானிகள் ஆங்காங்கே சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜோதிடத்தில் பரிகாரமே சொல்லப்படலைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து இதான பேச்சு. பராசர கோரையில் இந்த ஜோதிடத்தை நமக்கு அருளிய பராசரரே பரிகாரத்தை பற்றி வலியுறுத்தி இருக்கிறார். பராசர கோரையிலேயே வந்து பரிகாரத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் ஞானிகள் எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையானதை வந்து சொல்லித்தான் இருக்கிறாங்க. அதாவது பரிகாரம் ஜோதிடத்துக்கே நான் அடிக்கடி சொல்லுவேன், பரிகார சாஸ்திரம்னு தான் பேர். இந்த மாதிரியான அமைப்பு உனக்கு நடக்க இருக்கிறது, இது போன்ற ஒரு அமைப்பு உனக்கு செயல்பட இருக்கிறது. ஆகவே வரும் இந்த விஷயத்தை இது போன்ற ஒரு அமைப்பின் மூலம் நீ எதிர்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நல்லதை செய்கிறதுக்கு தான் சாஸ்திரமே தவிர, இந்த பரிகார சாஸ்திரம் எனப்படும் இந்த ஜோதிடமே தவிர நல்லவை அல்லாத தீயவைகளுக்கு இந்த சாஸ்திரம் கிடையாது, இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லப்படலை. அதே மாதிரி நான் பரிகாரத்தை அடிக்கடி சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பரிகாரம் எனப்படுவது ஒரு கிரகத்துடைய ஸ்தலம், அந்த கிரகத்துடைய குணம், அந்த கிரகத்துடைய நிறம், அந்த கிரகத்தின் சுவை, அந்த கிரகத்தின் தானியம், அந்த கிரகத்தின் வாகனம், இது போன்றது சம்பந்தப்பட்டது. கிரகத்தின் கல், கிரக வாகனம், கிரகக்கல், கிரக நிறம், கிரக சுவை, கிரக தானியம், கிரக வாகனம், கிரகஸ்தலம். இதில் கிரகஸ்தலம் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த முக்கியமான 6 விதமான அமைப்புகள். இதற்காகத்தான் ஞானிகள் ஒரு குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவானுடைய நிறம் மஞ்சள், குரு பகவானுக்கு பிடித்த சுவை இனிப்பு, குரு பகவானுக்கு பிடித்த தானியம் கடலை, குரு பகவானுடைய ஸ்தலம் ஆலங்குடி போன்ற இன்னும் சில ஏராளமான திருத்தலங்கள், திருச்செந்தூர் அந்த மாதிரியான திருத்தலங்கள், குரு பகவானுடைய வாகனம் யானை. இது போன்று ஒரு கிரகத்தின் குணம், சுவை, தானியம், நிறம், ஸ்தலம், வாகனம் போன்ற அனைத்து விஷயங்களும். இப்போ சில இது பார்த்தீங்கன்னா அன்னம், செவ்வாய்க்கு அன்னம் வந்து வாகனமாக வரும் இந்த கிரகங்களுக்கு இதுக்கு. இப்போ சில வாகனங்கள் இருக்கவே இருக்காது.
இப்போ மறைந்து போன உலகை விட்டு மறைந்து போன சில வாகன அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போ ஒரு கிரகத்துடைய சகல குணங்களையும் ஒரு கிரகத்துடைய சகல அமைப்புகளையும் நமக்கு ஞானிகள் அதை வலியுறுத்தி இதாக சொன்னதுக்கு காரணம் இது போன்ற பரிகாரங்களுக்காகத்தான். ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது, அதாவது அது ஸ்திரம் சரம் உபயம் எனப்படும் 12 ராசிகளையும் ஞானிகள் 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 12 ராசிகளில் 4 ராசிகளை சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி என்று பிரித்திருக்கிறார்கள். ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறது, அது என்ன அமைப்பில் இருக்கிறது, அது யாருடன் இணைந்திருக்கிறது, அந்த திசை நடக்கிறதா புக்தி நடக்கிறதா, அந்த கிரகத்தினால் அந்த தடை ஏற்படுகிறதா, இப்படின்றத நினைச்சு பார்த்துக்கிட்டு இன்னொன்றும் சொல்லுவேன். அதை வச்சு தான் பரிகாரம் சொல்லப்படணும். இன்னொன்றும் சொல்லுவேன், வலுவில்லாத கிரகங்களை கூட்டுவதற்கு வலுப்படுத்துவதற்குத்தான் பரிகாரம். ஒரு கிரகம் உங்களுக்கு செய்ய நினைச்சிருக்கு, ஆனால் செய்ய தகுதி இல்லாத இடத்துல இருக்கு. ஒரு கிரகம் உங்களுக்கு செய்துதான் ஆக வேண்டும், ஆனால் பலவீனமாக இருக்கிறது. உங்களுக்கு இவர் ஒரு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது இன்னொருத்தர் அவரை கட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறார். உங்ககிட்ட ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறார். அப்படி வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அவரை விட பலமான ஒரு ஆள் அவரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா உங்களை வர முடியாது. ஆக உங்களுக்கு நன்மைகளை தர விதிக்கப்பட்ட அந்த கிரகம் செய்ய இயலாத ஒரு பலவீனமான நிலையில் இருக்கும்போது பரிகாரம் அந்த கிரகத்தின் வலுவை கூட்டுவதற்காக செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்ய விதிக்கப்படாத கிரகம்னு ஒன்று இருக்குது, அதாவது அவயோக கிரகம்னு சொல்லுவோம். தீமைகளை தருவதற்காக விதிக்கப்பட்ட, உங்களுக்கு தண்டனை தருவதற்காக விதிக்கப்பட்ட கிரகம். அந்த கிரகத்திற்கான பரிகாரங்களை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அந்த கிரகம் வலுவாகி உங்களுக்கு எதிர்மறையான பலன் நடக்கும். உதாரணமாக திருமணம் செய்வதற்கு இதில் தான் சிலர் தப்பு பண்ணுறீங்க. இந்த பரிகார அமைப்பு என்னன்னா, பரிகாரம் எனப்படுவது நன்மை தருவதற்கு மட்டுமே விதிக்கப்பட்ட கிரகத்தோட வலுவை கூட்டிக்கிறது. இந்த நன்மை தருவதற்கு விதிக்கப்பட்ட ஒரு கிரகத்தை கூட்டிக்கிறதுக்கு பதிலாக அனுபவ குறைவால் ஒரு ஜோதிடர் தவறான கணிப்பால் தவறான கிரகத்தை கொண்டு தவறான அமைப்பு, எல்லா கிரகத்துக்கும் நவகிரக கோயிலுக்கு போகணும்னு ஞானிகளே சொல்லலை. 9 கிரகத்துக்கும் ஒரு மனுஷன் கோயிலுக்கு போகணும்னு ஞானிகள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. உனக்கு யோகம் செய்யும் கிரகங்கள் எவையோ, உனக்கு நல்லது செய்ய விதிக்கப்பட்ட கிரகங்கள் எவையோ அந்த கோவில்களுக்கு போ அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு நவகிரக சுற்றுலா போன்னு யாருமே சொல்லலை. எங்கேயா சொல்லியிருக்கிறாங்களா சொல்லுங்க? 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்ய விதிக்கப்பட்ட கிரகங்கள், 4 கிரகங்கள் உங்களுக்கு தீமை செய்ய விதிக்கப்பட்ட கிரகங்கள். ஒருவர் நடுவில் நின்று 2க்கும் பொதுவாக ரெஃபரி மாதிரி 2க்கும் பொதுவாக விதிக்கப்பட்ட கிரகங்கள். ஆகவே பரிகாரங்கள் எனப்படுவது நன்மை செய்ய விதிக்கப்பட்ட கிரகங்களுடைய முறையான ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்து நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த கிரகத்தோட கல், அந்த கிரகத்தோட குணம், அந்த கிரகத்தோட நிறம், அந்த கிரகத்தோட சுவை, அந்த கிரகத்தோட தானியம், அந்த கிரகத்தோட வாகனம் சம்பந்தப்பட்ட அந்த கிரக ஸ்தலத்தில் இருக்கிறது தான். அதன் மூலம் அந்த கிரகம் தன்னுடைய பலவீனத்தை நீக்கி கொண்டு தன்னுடைய பலத்தை பெருக்கி கொண்டு உங்களுக்கு தான் செய்ய இருக்கின்ற நன்மைகளை செய்வதற்கு அந்த தயாராகி கண்டிப்பாக அந்த நன்மையை செய்யும். நீங்கள் எதற்காக பரிகாரம் பண்ணுறீங்களோ அது நடக்கும். மாறாக தீமை செய்ய விதிக்கப்பட்ட கிரகத்தை தவறான கணிப்பிலும் தவறான ஆலோசனையிலும் நீங்கள் வலுப்படுத்தினால் அந்த சம்பவம் நடப்பதற்கு பதில் எதிர்மறையான அமைப்புகள் நடக்கும். இதுவே பரிகாரத்தில் உள்ள சூட்சுமம். ஒரு நேர பார்த்துடலாம். உண்மையாகவே என்ன மாதிரி பொது பரிகாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான பதிலாக இருக்கும். ஐயா, ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், நான் திருச்சியிலிருந்து பேசுறேன். என் தங்கச்சி கேட்கணும். சொல்லுங்க சார். பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். பிறந்தது 9/6/11/1999. 6/11/1999. நேரம் 11:09 காலை. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கன்னி ராசி, நட்சத்திரம், தனுசு லக்னம். ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே சொல்லுங்க. ஹலோ சார், என் தங்கச்சி இப்போ 12th படிக்கிறாங்க. சரி, அவங்க படிப்பு எப்படி இருக்கும்? எந்த ஃபீல்டில் இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க? எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பகவானும் 5க்குடைய செவ்வாயும் பரிவர்த்தனை லக்னத்தில் பெற்ற இருக்கிறாங்க. அதாவது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆட்சி பெற்ற பலத்தை அடையும் அப்படின்றது ஜோதிட விதி. அதன்படி உங்களுடைய தங்கையின் ஜாதகத்தில் தற்போது தனுசு லக்னமாகி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்குரியவனாகிய செவ்வாய் லக்னத்திலும் லக்னாதிபதி 5ஆம் வீடான செவ்வாயோட வீட்டிலையும் வலுவாக ஒரு அமைப்பில் இருக்கிறார். அதே நேரத்தில்
2022 ராகு தசை முடிஞ்சு குரு தசை நடக்க இருக்கு. அதாவது 23 வயசிற்கு பிறகு காலேஜ் கல்லூரி முடிச்சதுக்கு பிறகு லக்னாதிபதி குருவோட தசையே வர இருக்கு. சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சூரியனுக்கு நேர் எதிரிலேயே குரு பகவான் வக்ர நிலைமையில் இருக்கிறது சிவராஜ யோகம்னு பேர். அந்த சிவராஜ யோகம் இருந்து சூரியன் வலுவாக இருந்து அந்த சிம்மம் வலுவாக இருந்தால் அந்த அமைப்பில் ஒரு அதிகாரம் பண்ணுற அமைப்பு, அரசு வேலை அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும். தங்கச்சியோட ஜாதகம் ராஜயோக ஜாதகமாக இருக்குது. லக்னம் 5 குடைவன் பரிவர்த்தனை, லக்னாதிபதியோடைய திசை 23 வயசுலேருந்து வர இருக்குது. ஆகவே 23 வயசுல இருந்தே உங்கள் தங்கைக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள், கல்லூரி முடித்ததற்கு பிறகே அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் மிகச்சிறப்பான நல்ல பணிகள் அமையும். அதை உறுதி செய்வதற்காக இப்போவே இந்த வயசுலேயே 7 சனி அமைப்பெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மிகச்சிறந்த எதிர்காலம் 23 வயதிற்கு பிறகு உள்ள மிகச்சிறந்த எதிர்காலம் உள்ள ஒரு நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. நேயர்களை உங்கள் டிவி வால்யூமை தயவு செஞ்சு குறைச்சிக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்டாதான் அதற்கு தெளிவான பதில்கள் ஐயாவிடம் கொடுக்க முடியும். அடுத்து ஒரு நேயரை நம்ம பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? ஓகே சார், உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 5/1/92. 5/1/92. நேரம் சொல்லுங்க சார். 11:20 PM. 11:20 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கணும்? வேலை சரியா அமையல, அது விஷயமா கேட்கணும். கன்னியா லக்னம் தனுசு ராசியா? கன்னியா லக்னம் 10ஆம் இடத்தோடு சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், ராகுன்னு ஒரு 5-6 கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது. இந்த கன்னியா லக்னமாகி சூரியனும் புதனும் நல்ல இடங்கள்ல இருந்து, அதாவது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். இந்த ஒரு லக்னத்திற்கு 9 குடையவரும் 10 குடையவரும் வலுப்படுவது தர்மகர்மாதிபதி யோகம். இந்த தர்மகர்மாதிபதி யோகம் உடையவர்கள் சரியான பருவத்தில் எல்லா விதமான விஷயங்களும் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது ஜோதிட விதி. கடந்த 7 வருட காலமாக உங்களுக்கு அஷ்டமத்தில் 8ஆம் இடத்து செவ்வாய் தசை நடந்ததுனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் நடக்கலை. அடுத்து ராகு தசையில் சுயபக்தி இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. குருபக்தி இப்போ தான் ஆரம்பம். குருபக்தி ஆரம்பமாகி 1 மாதம் கூட இல்லை. எந்த ஒரு மகாதிசையிலும் சுயபக்தி வேலை செய்யாது என்ற ஒரு பொது விதியின்படி உங்களுக்கு கடந்த 3-4 வருடங்களாகவே, இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு 7-8 வருஷமாகவே செவ்வாய் திசையோட இறுதி பகுதி ராகு திசையோட சுயபக்தி உங்களுக்கு நன்மைகளை செய்திருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் கன்னியா லக்னமாகி 9 குடைய சுக்கிரன் 9ஆம் வீட்டை பார்த்து, 10 குடைய புத பகவான் 10ஆம் வீட்டை பார்த்து, தர்மகர்மாதிபதி யோகமுள்ள அருமையான ஜாதகம் என்பதால் தற்போது ராகு திசையில் சுயபக்தி முடிஞ்ச குருபக்தி நடக்கிறதுனால இனிமேல் எல்லா விதமான சகல பாக்கியங்களும் வேலை உள்பட அனைத்தும் கிடைக்கும். ஆனால் தற்போது 24 வயசு ஆகுது. இப்போ தான் 7 சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த 7 சனி ஒரு அனுபவங்களை மட்டும்தான் கொடுக்கும், செட்டில் ஆக்காது. ஆகவே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு என்ன அரசு வேலை கிடைக்கும், ஆனால் இப்போ கிடைக்காது. 7 சனி அமைப்புகள் இருக்குது. ஒரு 3 வருஷம் ஆகும். வயசும் உங்களுக்கு இருக்குது. அதனால் ஒன்றும் அரசு வேலைக்கான தேர்வுகளுக்கு தயாராகுங்க. அரசு வேலைக்கான தேர்வுகளை நிச்சயமாக எழுதுங்கள். சூரியனும் சந்திரன், சூரியன் 10ஆம் இடத்தோடு சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் தொடர்பு கொண்டாலே அரசு வேலை கிடைக்கும்னு அடிக்கடி நான் எழுதுகிற மாலை நாளிதழில் எழுதிட்டு வர்றேன். அதனால் உங்களுடைய ஜாதகப்படி அமாவாசை அன்று பிறந்து 10ஆம் இடத்தை சூரியன் பார்த்து 10ஆம் இடத்தோடு சூரியனும் ஜீவனாதிபதியும் தொடர்பு கொள்வதால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். 7 சனி அமைப்பு கொஞ்சம் தடை பண்ணும். ஒரு 2 வருஷம் ஆகும். நல்லா தயார் பண்ணிவிட்டு இது பண்ணாமல் எழுதுங்க. கண்டிப்பாக அரசு வேலை உண்டு. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. நேயர்களே, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் இதை அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் ஐயாவிடம் கேள்வி கேட்கும்போது தெளிவாக உங்களுக்கு பதில் கிடைக்க பெற்று நம்பலாம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. நான் வேலூர்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்கம்மா. 12/3/1989. சரிம்மா, நேரம் சொல்லுங்க. எந்த டைம்ல பிறந்தீங்க? 8 மணி, வெள்ளிக்கிழமை. காலையில பிறந்தீங்களாம்மா? ஆமாங்க, வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம். என்ன ராசிமா? ரேவதி நட்சத்திரமா?
நட்சத்திரம் சரி, ராசி என்னன்னு சொல்லுங்கம்மா. மீன ராசிங்க. சரிங்கம்மா, ஐயாவிடம் உங்க கேள்வி கேளுங்க. என்னம்மா கேட்கணும்? என் பொண்ணுக்கு வரனே வரலங்க, அதனால கேட்கணும் சார். நான் அடிக்கடி அடிக்கடி வந்து வரவே மாட்டேங்குது, ஒரு வரன் கூட நல்லா அமைய மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா. அதனால கேட்கலான்னு தான் சார் கேட்குறோம். ஆமாம்மா, அந்த அடிக்கடி நான் எழுதியிருக்கிறேன், இந்த செவ்வாய் சனி இணைஞ்சிருந்தாலே 30 வயசில் தான் திருமணம் நடக்குன்னு எழுதியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி மீன ராசியாகி உங்களுடைய பெண்ணிற்கு மீன ராசிக்கும் லக்னத்திற்கும் 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனி இணைந்திருப்பது ஒரு தாமத திருமண அமைப்பு. திருமணம் தான் தாமதமே தவிர வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்லா இருக்கும். 4 வருஷமாகவே 2012ஆம் வருஷத்துலேருந்தே மீனராசி இளைஞர்களுக்கு, மீனராசி சின்ன வயசுக்காரங்களுக்கு எந்த விதமான நல்ல அமைப்புகளும் நடக்கலை. 2012 ஆரம்பித்த அஷ்டமசனி 2015 முடிஞ்சாலும் அதற்கப்புறமும் லக்னத்தில் ராசியிலேயே ராகு கேதுக்கள் இருந்தது. அதற்கப்புறம் 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தார். இந்த அமைப்புகள் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி மாறி இப்போடைய குரு பயிற்சியிலிருந்து மீனராசிக்காரங்க தான் நல்லா இருப்பீங்கம்மா. அதனால மீனராசி குழந்தைகள் உள்ள வீடு நல்லா சுபிட்சமா இருக்கும். மீனராசிக்காரர்களே சுபிட்சமாக இருப்பார்கள். மீனராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் விலகி 3 நாட்கள் ஆகிவிட்டன. ஆகவே வருகின்ற தை மாதத்திலிருந்து சித்திரை மாசத்துக்குள்ள உங்க குழந்தைக்கு ஜாம்னு கல்யாணம் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றிம்மா. ஐயா, இந்த குரு பயிற்சியை பற்றி நம்ம கடந்த வாரம் வந்து எல்லா ராசிக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 7.5 சனி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு உதவி பண்ணும்? ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நான் வந்து இதை நம்ம வின்டிவி நிகழ்ச்சியிலையும் சரி, நான் எழுதுகிற அந்த பேப்பர் நாளிதழ்கள்லையும் சரி இதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஆய்வு முடிவுன்றபடி நான் தெளிவாக சொல்லப்போனால், கடுமையான ஜன்மச்சனி 7.5 சனி நடக்கும்போது மற்ற கிரக பயிற்சிகள் வேலை செய்யாது. இது வந்து ஏற்கனவே நான் வந்து இதை வந்து ஒரு பொது விழாவில் பேசினேன். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆசானாகிய விளங்கிய, எங்களுக்கெல்லாம் ஆசான்னு சொல்லப்படுகிற நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் இந்த ஒரு குருப்பெயர்ச்சி விழாவில் இதை பற்றி நான் ஒரு பேசும்போது ஐயா தன்னுடைய திருவாக்கால் ஒன்று சொன்னாங்க. இதை நான் வந்து கேள்விப்பட்டேன், ஒரு நீங்கள் சொல்கிறது ஒரு புது கருத்தாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய இதுக்கு ஏற்றபடி இது சரியாகத்தான் வரும்போல தோணுகிறது என்று சொன்னார். இதுபோல் வாழுகின்ற ஆசான்கள்லேயே மிகச்சிறந்த அனுபவம் உள்ளவர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. இப்போ இந்த இதை பேசினோன்னா ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டே சொன்னார்கள், நீ சொன்னது வந்து ஒரு சரியான கருத்து தான். 7.5 சனி நடக்கும்போது குருப்பெயர்ச்சி இந்த மாதிரியான அமைப்புகள் வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு. இன்றைக்கு வாழுகின்றதிலே இருக்கிற பிதாமர்களில் ஒருத்தனாகிய 94 வயதுடைய ஐயா நக்கீரர் நடராஜர் அவர்களே அதை சொல்லும்போது என்னுடைய இது வந்து சரிதானோ அப்படின்னு எனக்கே வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது. இது எப்படி சொல்கிறேன்னா, 7.5 சனி கடுமையான அமைப்பு நடக்கும்போது மற்ற கிரக பயிற்சிகள் வேலை செய்யாது. அந்த ராசிக்கு மட்டும் 7.5 சனி அஷ்டமச்சனி அமைப்பில் இருக்கும்போது, உதாரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல உச்சமான குரு வந்தார். 9ஆம் இடத்துல உச்ச குரு வரும்போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் கிடைக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு அவங்களே கேட்டு பாருங்கள். இந்த ஜோதிட பதில் உண்மையாக பொய்யான்றது சரியாக இருக்கும். ஆகவே ஒரு கடுமையான, அதாவது கிரக பயிற்சிகளில், கோச்சார பயிற்சிகளில் சனிக்கு தான் அதிகமான வலிமை. நல்லவைகள் கெட்டவைகளை தர்றதுக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு கிரகம் அது. 30 வருடங்களில் 3 முறை மட்டும் 30 வருடங்களில் வெறும் 7.5 வருடங்கள் மட்டுமே 3, 6, 11 என்கிற 3 உபஸ்தய ஸ்தானங்களில் மட்டும் வரும்போது மட்டுமே நன்மைகளை அந்த ஜாதகனுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்ற மாதிரி தர விதிக்கப்பட்டவர் அவர். அதுகூட வந்து அவர் முறையற்ற, அதாவது அந்த ஒரு மாதிரி கடினமான வழிகளில் தான் அந்த நன்மைகளை தருவாரே தவிர ரொம்ப நல்லாலாம் இது பண்ணி தரமாட்டார். ஆக 30 வருடங்கள் கொண்ட ஒரு சுற்றுல மனிதனுக்கு வரும்போது 22 வருஷங்கள் சாதகமற்ற பலன்களையும் அதில் 7.5 வருஷங்கள் கெடு பலன்களையும் தந்து கொண்டு மற்ற மீத இருக்கிற ஒரு 7.5 வருஷம் மட்டும் நல்ல பலன்களை தர்றதுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கிரகத்துடைய ஆளுமை தான் கோச்சாரத்தில் வந்து முன்னாடி நிற்குமே தவிர மற்ற வருட கிரகங்கள் 1.5 வருட கிரகங்களாகிய ராகு கேது குரு பயிற்சியில் நிற்காது. 12 ராசிகளில் 7.5 சனி கடுமையான ஜென்மச்சனி நடக்கும்போது மற்ற கிரக பயிற்சிகள் சைலண்ட் ஆகிடும். மற்ற கிரக பயிற்சிகள் சனியின் ஆதிக்கத்தை மீறி, அதாவது சனின்றவர் ஒரு ஜட்ஜு. உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு இன்றைக்கி வந்து மத்தியானம் வா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. மத்தியானம் வா, வீட்டுக்கு வா, விருந்து நான் போடுறேன், உனக்கு பிடிச்சமானதெல்லாம் சமைச்சு வச்சுருக்கிறேன், மத்தியானம் வான்ற போது காலையிலேயே சனிங்கிற நீதிபதி பிடிச்சி உங்களை ஜெயிலில் போட்டாருன்னு வைங்க, நான் வந்து உங்களுக்கு ஜெயிலுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது.
சனியை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு நான் மத்தியானம் ஒரு நல்லது செய்கிறேன், வா வீட்டுக்கு விருந்துக்கு வா, சாப்பாடு பிரியாணியே தான் செய்கிறேன், எல்லாம் ஓகே தான். காலையிலேயே உங்களை சனி பகவான் தூக்கி போட்டு ஒரு தனியாக ஒரு ஜெயிலில் அடைச்சிட்டாரு, ஒரு ரூமில் போட்டாருன்னா அவரை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. கோச்சார ரீதியில் எப்போவுமே 7.5 சனியிலையும் அதுலேயும் கடுமையான ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கும்போது மற்ற கிரக பயிற்சிகள் வேலை செய்யாது. அது குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் அது மத்திம பலனாக எதுவுமே செயலற்ற ஒரு நிலையில் தான் அந்த பயிற்சி இருக்குமே தவிர சனியை மீறி எந்த கிரகத்தாலையும் செய்துவிட முடியாது. இதுவே உண்மையான பயிற்சிகள் நிலை. அதே நேரத்தில் இந்த சனி தவிர்த்த மற்ற ராசிகளுக்கு வழக்கமான பயிற்சிகள் கண்டிப்பாக அது நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல நிலைமையும், சாதகமற்ற நிலைமையில் இருந்தால் சாதகமில்லாத நிலைமையும் கண்டிப்பாக செய்யும். நான் சொல்லுவது 7.5 சனி அஷ்டம சனி கடுமையான அமைப்புகளில் இருக்கும்போது அதற்கு இடையில் வர்ற ஒரு பாலைவனத்தில் நடுவில் கிடைக்கிற பசுஞ்சோலை அப்படின்ற மாதிரி ஒரு தண்ணி ஊத்து இருக்குது அப்படின்றதுலாம் 7.5 சனிக்கு முன்னாடி எடுபடாது. கடுமையான 7.5 சனி நடக்கும்போது அந்த 7.5 சனியின் கெடுபலன்களை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் ஒரு விதி. நாங்களே எழுதுகிற போது சில நேரத்தில் நாசக்கா எப்போ 7.5 சனி நடந்தாலும் உனக்கு 9ல் குரு இருக்கிறாரு, நீ இதில் ராசியை பார்க்குறாரு, கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும்னு நாங்கள் எழுதினா கூட அது உங்களுக்கு உங்கள் மனசை தைரியப்படுத்துறது, கவலைப்படாத நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதப்படுகிறது தானே தவிர உங்களை ஒரு தன்னம்பிக்கையூட்டி ஒன்றும் கவலைப்படாத நாளையிலிருந்து நல்லா இருக்க போகிற அப்படின்றதுக்காக எழுதப்படுகிறது தானே தவிர உண்மையில் கடுமையான 7.5 சனி அமைப்புகள் இருக்கும்போது மற்ற கிரக பயிற்சிகள் குரு பயிற்சி உள்பட எதுவும் மனிதனுக்கு சாதகமான பலன்களை தரவே தராது என்பதே ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வு, உண்மையான ஒரு ஆய்வு முடிவு. நேர பார்த்தலாம். நிச்சயமாக. வணக்கம், குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. குருஜி நேரம் இது. வணக்கம். காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. நம்ம இந்த 7.5 சனியை பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்க. ஒரு நேயர். வணக்கம், குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சரிங்கம்மா, யாருக்காக பார்க்க போறீங்க? சரிங்கம்மா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 8/6/2005. நேரம் சொல்லுங்கம்மா. ஈவினிங் 4:25. சரிங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. என்னோட பையன் அருமையான ஜாதகம். வயசு 11 வயசு ஆகுது. அவர் ராகுதசை முடிய போது ஜாதகம்லாம் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்துருக்கிறது, சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பு தான். 12 வயசு வரைக்கும் ராகுதசை. 12 வயசுக்கு பிறகு குருதசை ஆரம்பம். இந்த குருதசை துலா லக்ன அமைப்புகளுக்கு குருதசை சற்று பின்னடைவான ஒரு இதைத்தான் தரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். துலா லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு குருதசை சாதகமற்ற பலன்களையே தரும். தனுசு மீன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை சாதகமற்ற பலன்களைத்தான் தரும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஞானிகள் குருவை அசுரகுருனும் தேவகுருனும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. 12 வயசுக்கு பிறகு குருதசை நடக்குது. ஆகவே 28 வயசுலேருந்து தான் இந்த குழந்தைக்கு நல்ல யோகமான அமைப்புகள் நடக்குது. அதே மாதிரி ஆமாம், அது 20 வயதிலிருந்து அந்த அமைப்புகளும் உருவாகிடும். ஏன்னா குருதசை 2 பிரிவாக 8 வருஷம் சாதகமற்ற பலன்களையும் 8 வருஷம் அவருக்குரிய ஆதிபத்திய விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய அவர் தந்தை ஆக வேண்டிய சில விஷயங்களையும் தருவார். ஆகவே 12 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் கொஞ்சம் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். 20 வயதிற்கு பிறகு படிப்படியான வளர்ச்சி. 28 வயதிலிருந்து எல்லா விதமான சகல பாக்கியங்களும் கிடைக்கிற சனி புதன் கேது சுக்கிரன் கிட்டத்தட்ட 80-75 வயசு வரைக்கும் நல்ல யோகதசை நடக்குது. ஆகவே நல்ல அருமையான நல்ல ஜாதகம். 9ஆம் இடத்துல லக்னாதிபதி சுபராகி 9ஆம் இடத்துல அமர்ந்து தர்மகர்மாதிபதிகளான சனியும் சந்திரனும் புதனும் இணைஞ்சதுனாலேயே இந்த ஜாதகர் நன்றாக இருப்பார். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இந்த குழந்தையோட தகப்பனாராமா? ஆமாம், சப்போர்ட் கிடையாது அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா 8இல் சூரியன் மறைவு. சூரியன் 8இல் மறைந்து 9ஆம் பாவத்தை சனி செவ்வாய் பார்த்துட்டாலே, செவ்வாய் 9ஆம் பாவத்தை பார்க்குறார்.
காரகன் கெட்டு ஆதிபத்தியமும் வலுவிழந்தால் ஒரு இருப்பார் இருந்தும் இல்லாமல் இருப்பார். ஆமா, கரெக்டுங்களா? ரொம்ப அதே ரொம்ப கரெக்ட். ஆமா, இருப்பார் இருந்தும் இல்லாமல். இல்லவே இல்லையா அப்படின்றதுக்கு ரெண்டுமே சுத்தமா நீசமாகி வலுவில்லாமல் இருந்தால் இல்லவே இல்லை. ஆனால் இந்த அமைப்புல 9ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார், நல்லாவே இருப்பார். ஆனால் சூரியன் 8இல் ஜாதகருடைய தகப்பனார் சூரியன் 8இல் மறைந்திருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு ஆதரவாக இருக்க மாட்டார். இதுதான், தகப்பனார் இருப்பார் இருந்தும் இல்லாமல் இருப்பார். அப்படிதான் இருக்காங்க. வேற எந்த ஒரு உதவியும் இல்லை அவருக்கு வந்து. எனக்கு ஆமாங்கம்மா. வேற ஏதாவது கேட்கணுங்களா? எனக்கு ஒரு விஷயத்த கேட்கணும். சரி, குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆமாம்மா, பிரமாதமா இருக்கும், நல்ல ஜாதகம். அதுதான் நான் காரணமே சொல்லிட்டேனே. லக்னாதிபதி சுபராகி 9ஆம் இடத்துல இருக்கிறார், லக்னாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். எப்படி சார்? படிப்புலாம் போது நல்ல புத்திசாலியான குழந்தைம்மா. ராகுதசை நடக்கிறதுனால தான் டைவர்ஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம். சிறு வயதுல குழந்தைகளுக்கு ராகுதசை வரக்கூடாதுன்னு நான் எழுதியிருக்கிறேன். ராகுதசை தான் இப்ப முடிய போகுது, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல முடிய போகுது. 11 வயசு 10 மாசம் வரைக்கும் தான் ராகுதசை. புதன் உச்சமாக இருக்கிறார், சந்திரனுடைய ஆட்சியாக இருக்கிறார், சந்திரனுடைய சேர்ந்து இருக்கிறார். இந்த அமைப்புகள் 12 வயசுக்கு மேல இந்த குழந்தையோட மாற்றம் நிச்சயமாக தெரியும், ரொம்ப நன்றாக இருக்கும், மிக பிரமாதமா நல்லா வரும், கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றிமா. ஐயா, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்ப்போம். நேயர்களே, பிறந்த தேதி, நேரம், நட்சத்திரம், ராசி இவையெல்லாம் எடுத்து நீங்க வைங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு குருஜி நேரம் தொடரும். நேயர்களே, குருஜி நேரம் தொடர்கிறது. ஐயா, ஒரு நேயரை நம்ம பார்த்துட்டு வரலாம். வணக்கம், குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? செல்லம்பட்டில இருந்து சுந்தரம். ஐயா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் டிவி வால்யூம் குறைச்சிக்கிட்டு பேசுங்க ஐயா. இப்ப சொல்லுங்க ஐயா, யாருக்காக பாருங்க? சுந்தரமூர்த்தி 28/3/69. 28/3/69ங்களா? ஆமா, 28:50. 28:50. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி கடகராசி, பூச நட்சத்திரம். சரி ஐயா, விட உங்க கேள்வியை கேட்கலாம், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். என்ன கேட்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க என்ன கேட்கணும்? என்ன பத்தி தான் சொல்லணும்? 12வது வீட்டை பத்தி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். 12ஆம் வீட்டை பத்தி கேட்கணுமா? 12ஆம் வீடு, இதை பத்தி இப்போ நான் வின் டிவி நிகழ்ச்சியில வரிசையா அந்த 11 பாவங்களை பத்தி சொல்லும்போது 12ஆம் பாவத்தை பத்தி சொன்னேன். 12ஆம் பாவம் என்பது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த அமைப்பின்படி 12ஆம் பாவத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் 12ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவத்தை வலுப்படுத்துவது துலாம் லக்னத்துக்கு ஒரு சாதகமான ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லப்படுது. அதே நேரத்தில் குரு பகவான் கேள யோகம் எனப்படும் கேதுவோட சேர்ந்தா கெடுபலன்களை தரமாட்டார் என்பதும் ஒரு விதி. ராகுவோட சேர்ற குரு பகவான் சேரும்போது அது சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற ஒரு சரியில்லாத ஒரு யோகமாக நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. கேதுவோட சேரும்போது கேத யோகம் எனப்படுகிற கோடீஸ்வர யோகமாக சொல்லப்படுது. உங்களுக்கு 12ஆம் பாவம் வலுத்துத்தான் இருக்கு. 12ஆம் பாவம் மோட்சஸ்தானம்னு நாங்கள் சொல்கிறோம். 12ஆம் பாவத்தில் கேது பகவானோ அல்லது 12ஆம் பாவாதிபதி சுபத்துவ வலுப்பெற்று இருக்கும் நிலையிலேயோ 12ஆம் பாவத்தில் சுபர் இருக்கும் நிலைகளிலேயோ அந்த ஜாதகருக்கு இந்த பிறவி தலை எனப்படுகிற இந்த பிறவியோடு இனிமேல் பூமியில் பிறக்கிற ஒரு நல்ல நிலைமை இல்லாமல் மோட்சத்துக்கு நேரடியாக போவார். இனிமேல் இந்த பிறவி இல்லை என்ற ஒரு அதி உன்னத நிலையை அடைவார் அப்படின்றது நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் பூமியில் பிறக்கிறது கெட்டதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதற்காகத்தான் ஞானிகள் பிறவாமை வேண்டும். கடவுள் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது ஆண்டவனே நான் இனிமேல் பிறக்கக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு ஞானிகளும் சித்தனும் வேண்டுகிறான். உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும். நானு முதல் திசை நீட்டு திசை ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல் திசை நீட்டு புதன் இல்லையா? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அது முடிஞ்சு போச்சு. கேள்வி திசையில ஆன்மீகம் படிச்சேன். இந்த பாருங்க, இருங்க, வீட்டுல ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அவன் மோட்சத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானா, தனி ராசி இருந்தா பாவகிரகம், குரு சுக்கிரன் இருந்தா மோட்சத்துக்கு போறான்னு சொல்லிவிட முடியுது. ஆனா இடையில அவனால பாவ புண்ணியம் எப்படி பண்ண முடியும்? ஒருத்தன் நரகம் போறான்னு இருந்தா அவன் பாவம் தான் பண்ணுவான், சொர்க்கம் போறான்னு இருந்ததுன்னா அவன் புண்ணியம் தான் பண்ணுவான். அப்ப நாம எப்படி பாவம் நாம என்ன பாவம் பண்ணுவோம் அல்லது புண்ணியம் பண்ணுவோங்கிறதையே சரி போட்டாங்க. அப்ப நம்ம கையில இல்ல பாவ புண்ணியம் பண்றதே. அதாவது இதுக்கு பலன் எப்படி வருகிறது? முதல் ஜென்மம் நான் இப்ப முத ஒரு ஜென்மம் எடுத்தேன். முதல் ஜென்மத்திலேயே அந்த கடவுள் இவன் பாவத்தை தான் பண்ணி நரகம் போவான்னு எழுதி போட்டான். கடைசி ஜென்மம் வரையிலும் அவங்க எழுதி போடுறதுதான் நம்ம அனுபவிக்க முடியுது.
கேள்விக்கே தவிர நாமளா எப்படி பாவ புண்ணியம் பண்றோங்கிற ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாம இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது நீங்கள் இடையில வந்தீங்க. ஆமா. லக்னாதிபதியோடையோ லக்னத்துக்கூடையோ சுபத்துவமான சனி பகவான் தொடர்பு கொண்டா ஆன்மீகத்தில் தேடல்கள் இருக்கும்னு நான் நிறைய எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வந்து நீசனாகி சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாகி சூட்சும வலு பெற்று லக்னத்தை பார்க்குறார். விடை தெரியாத கேள்விகள் உங்களுக்கு கேது திசையிலே ஆரம்பிச்சிருக்கும். அதாவது கேது வந்து குருவோட இருக்கிறதுனால உங்களுடைய கேது திசையிலிருந்து கிட்டத்தட்ட பாதி சாமியாரா இருந்திருப்பீங்க. இதுதான் சொல்றேனே, மனம், அதாவது பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய மனத்துக்கும் கனெக்டிவிட்டி தொடர்பு இருக்கிறது அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அதாவது கிரகங்கள் உங்களுடைய மனதை ஆக்கிரமித்து உங்களுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து தான் செயல்களை நடத்துகின்றன, செயல்களை நடத்தி கொள்கின்றன. ஆகவே பிரபஞ்சத்துக்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கும்போது யாவர் ஒருவர் மனதை அடக்குகிறாரோ, எவர் ஒருவர் மனதை தன்னுடைய இஷ்டப்படியே வைத்துக் கொள்கிறாரோ அவரை நவகோள்கள் ஒன்றும் செய்யாது என்றும் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. மனம் அடக்கிற ஒரு மனுஷனுக்கு மனதிற்குள்ளேயே அத்தனை விஷயமும் வரும். இப்போ இன்னொன்று, பிரபலமான உலக புகழ்பெற்ற பிரபலமான நாத்திகர், கடவுளே இல்லை என்று சொல்ல மேல்நாட்டு நாத்திகரான பால் பிரண்டன் ஒரு தடவை ரமண மகரிஷி, நம்முடைய பகவான் ரமண மகரிஷி வந்து ஒரு நாத்திகவாதி வந்து ரமண மகரிஷியை ஒரு கடவுள் இல்லை என்ற இதோட மறுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் வந்தபோது அவருடைய முதல் அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அதாவது நாத்திகவாதியான ஒருவர் வந்து பகவான் என்று நம்மால் உணரப்பட்ட பகவான் ரமண மகரிஷியை வந்து பார்க்கறதுக்கு, அவருடைய பார்க்க வந்த நோக்கமே கிட்டத்தட்ட நல்ல நோக்கம் இல்லை. ரமண மகரிஷியை பற்றிய சந்தேக ஒரு மனநிலைமையில தான் பால் பிரண்டன் வர்றார். அப்படிப்பட்டவர் முதலாக ரமண மகரிஷியை சந்திக்கும் போது என்ன பண்றாருன்னா, ஒரு குடிசைக்குள்ள ரமண மகரிஷியை உட்கார்ந்துருக்கிறார். அந்த குடிசைக்குள்ள பால் பிரண்டன் நுழைகிறார். முதல் பேட்டிக்காக உள்ள போகும்போது ரமண மகரிஷி என்ன பண்ணாராம், அவரை வரவேற்று விட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எழுந்திருத்து ஜன்னலுக்கு வெளியில இவரை திரும்பி நின்று, பால் பிரண்டனுக்கு எதிரில் திரும்பி நின்று ஜன்னலுக்கு வெளியில கோழிகள் மேய்வதை மகரிஷி பார்த்து கொண்டிருந்தாராம். அதாவது உள்ள வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு உள்ள ஒரு நாத்திகவாதியை வரவழைத்து விட்டு அந்த பகவான் எழுந்திருத்து ஜன்னலுக்கு வெளியில கோழிகள் மேய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பால் பிரண்டன் எழுதுகிறார், அந்த ஞானியை நான் வந்து சந்தேகப்பட்டு கொண்டுதான், அவர் ஞானியா, ஏன்னா இவரே நாத்திகர், கடவுள் இல்லை என்ற கொள்கை உடையவர். அவரை போய் நான் பார்க்க போய் என்னென்ன கேள்விகள் அவரிடம் கேட்க வேண்டும் என்று நான் தயார் செய்து கொண்டு வந்தேனோ அவர் என்னை மறுதளித்து எனக்கு பின்னாடி வந்து முதுகை காட்டியபடி அவர் வந்து வெளியில கோழிகள் மேய்வதை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நான் என்னென்ன கேள்விகளை இவரிடம் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்து எழுதி கொண்டு தயார்படுத்தி கொண்டு வந்திருந்தேனோ அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என் மனதிற்குள் அதாவது தன்னிச்சையாக வர ஆரம்பித்தன அப்படின்னு பால் பிரண்டன் எழுதியிருக்கிறார். இதுதான் ஒரு ஞானியோட சாதனை. அவர் என்ன கேட்கணும்னு நினைச்சாரோ அதற்கான பதில்களை வேறொரு பக்கம் இருந்துகிட்டே அதுக்கு ஞானிகள் சொன்னார். ஒரு பகவான் வந்து அந்த இதை உணர்த்தினார். அது மாதிரி இப்ப நீங்க கேட்கிற கேள்விகளை நீங்கள் உணரத்தான் முடியுமே தவிர இன்னொருடன் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது. அதுக்குத்தான் ஆன்மீக அனுபவங்கள். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சுக்கிட்டுனா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இல்லாம போயிடுங்க. இப்ப நீங்க என்கிட்ட கேட்கறீங்க இல்லையா, நெருப்பு சுடும்னு நான் சொல்றேன். எப்படி சுடும் அப்படின்றத நீங்க நெருப்புல கை வச்சு பார்த்தா தான் தெரியும். உணர்வுகள் என்பது வேறு, தெளிவு என்பது வேறு. இப்போது நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்வதை விட அந்த பதில்கள் உங்களால் உணரப்பட்டால் மட்டுமே அடுத்த கேள்வி வராமல் இருக்கும். இல்லைனா சனியோடைய குணமாகிய கேள்வி கேட்டுக்கொண்டே, விடையே தெரியாத கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், விடை காண முடியாத தேடல்கள்ல. எப்போது உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சுபத்துவமாகி லக்னத்தை பார்த்து விட்டாரோ அப்போதே நீங்கள் இது போன்ற ஜாதகர்கள் எந்த பதிலும் திருப்தி அடைய மாட்டீர்கள், எதையும் சந்தேகப்படுவீர்கள், எல்லாவற்றையும் அடுத்துன்னு கேள்வி என்ன கேள்வி தேடல்ல தான். நான் இதைத்தான் எழுதியிருக்கிறேன், தேடல்கள்ல இருப்பீங்க. விடை காண முடியாத கேள்விகளுக்கான தேடல்களில் உங்களை வைப்பவர் உங்களுடைய லக்னத்தை சுபத்துவம் பெற்று பார்க்கின்ற சனி பகவான். ஆகவே இது போன்ற கேள்விகளை என்னை போன்ற சாதாரண மனிதர்களிடம் கேட்பதை விடுத்து பகவானிட, பரம்பொருள் கிட்ட, உங்க மனது மூலமா பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. இந்த கேள்விகளுக்கு நம்முடைய ஆன்மீக மெய்ஞான வழிபடி எத்தனையோ பேர் பதில் அடைஞ்சு சித்தனாயிருக்கிறாங்க. நீங்களும் சித்தனாகலாம். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி.
மிக தெளிவாக அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தினீர்கள். நேயர்களே, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், நட்சத்திரம், ராசி இவை அனைத்தையும் தெளிவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் கேள்வி கேளுங்கள். உங்களுக்கான தெளிவான பதில் கிடைக்கும். அடுத்த ஒரு நேயரை நம்ம பார்க்கலாம். வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் வெளியிலிருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்கம்மா. 13/5/1989. 1989. நேரம் சொல்லுங்கம்மா. டைம் சொல்லுங்க. எப்ப பிறந்தீங்க? நேரம் 7 மணிக்கு காலை. 7 மணிக்கு காலையில பிறந்தீங்களா? ஆமா, சனிக்கிழமை. சரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ரேவதி நட்சத்திரம் மீன ராசிங்களா? ஐயாவோட நம்ம ஏம்மா தப்பா சொல்றீங்கம்மா, தப்பா சொல்றீங்க. 13 மே 1989. மறுபடியும் சொல்லுங்கம்மா டேட் ஆஃப் பர்த். மகம் நட்சத்திரம் வருது, ரேவதி நட்சத்திரம்னு சொல்றீங்க. ஏதாவது ஒன்று சரியா சொல்லுங்க. முதல்ல டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? 1989. மே மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலையில மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி வருது. நீ ரேவதி நட்சத்திரம் சொல்றியம்மா, என்னம்மா கேள்வி? யாருக்காக கேட்கணும் சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்கணும்? சரி சரி. இப்போ வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றேன், உன் தம்பிக்கு வந்து சிம்மராசி தான், கரெக்டு தான். நீ வேலை இல்லைன்னு சொன்னால சிம்மராசி இளைஞர்கள் சரியான பொருத்தமில்லாத வேலையே இல்லை, இல்லைன்னா வேலை கிடைச்சாலும் சரியான வேலை இல்லாத அர்த்தாஷ்டமச்சனி நிலைமையில 1.5 வருஷமா இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்றதான் நான் அடிக்கடி எழுதி கொண்டும் வென் டிவி நிகழ்ச்சிகளில் சொல்லி கொண்டும் இருக்கிறேன். ஆகவே சிம்மராசியாகி 10ஆம் இடத்துல சனியோட பார்வை அமர்ந்து அர்த்தாஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கிறனால 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் யாருக்கும் சரியான வேலை அமைப்பு இல்லை. அடுத்த வருடம் 2017ஆம் வருடம் பிற்பகுதியில் இருந்து தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பொருத்தமான வேலை அமையும். இப்போ நவம்பர் மாதத்தில் ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையை கூட ஒரு 3-4 மாதத்தில் விட்டுருவார். அதனால் வேலையை ஒழுங்காக போக சொல்லுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அடுத்த வருஷத்துல இருந்து பொருத்தமான வேலை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. ஐயா, நம்ம இந்த 7 சனியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க, 7 சனி வரும்போது எல்லாத்தையும் எடுத்துப்பாரு, போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவாரு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. 7 சனின்றது இந்த அள்ளி கொடுக்குற அமைப்பெல்லாம் கிடையாது. அள்ளி கொடுக்குதோ கிள்ளி கொடுக்குதோ. 7 சனின்றதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து 7 சனி அமைப்புன்றது எப்படின்னா, ஒரு அனுபவங்களை மட்டும்தான் 7 சனி கொடுக்கும். ஒரு 30 வருஷங்களுக்கு ஒரு தடவை ஒரு 7.5 வருஷம் வர்ற ஒரு அமைப்பு வந்து இந்த 7 சனி முடிஞ்சோன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதுதான் ஜோதிட விதி. 7 சனி முடிஞ்சோன்னா நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. இந்த நல்லா சம்பாதிக்கும் போது பணம் என்பது என்னன்றதை தெரியாமல் ஒரு விரயத்தை பண்ணிட போகிறீங்கன்றதுக்காக நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியுன்ற மாதிரி பணம் இல்லாத ஒரு நிலைமையை உண்டு பண்ணி, பணம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? வேலை கிடைக்கக்கூடாது, சரியில்லாத ஒரு அமைப்பில் இருக்கணும், நஷ்டம் அடையணும், ஒரு தொழில் ஆரம்பித்து நஷ்டப்படணும். இந்த மாதிரி 7 சனிக்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகும். ஒரு இளைய பருவத்தில் ஒரு யூத்தில் இருக்கும்போது 7 சனிக்கு பிறகு தான் வந்து ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகும். இந்த வாழ்க்கை செட்டில் ஆகிற அமைப்பில் வந்து பின்னாடி நீங்கள் 30 வருஷம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை, நல்ல கெட்ட அனுபவங்களை கெட்ட அனுபவங்களை, இந்த அனுபவங்களை மட்டும்தான் 7 சனி நடத்தி வைக்கும். 7 சனி நேரங்களில் உறவுகள் புரியும், நண்பர்கள் புரியும், பணம் என்றால் என்னன்னு புரிய வைப்பார், எதிர்பாலினத்தவரை புரிய வைப்பார். ஒரு சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயர், முதலாளி எப்படிப்பட்டவர், வேலைக்காரன் எப்படிப்பட்டவன், அண்ணன் தம்பிகள் எப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி அமைப்புகளை வச்சுத்தான் வந்து 7 சனி கொடுக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அள்ளி கொடுக்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. 7 சனியில் யாரும் அள்ளி கொடுக்க மாட்டாங்க. 7 சனியில் சனி பகவான் ஒரு அனுபவங்களை மட்டுமே, கடுமையான அனுபவங்களை, எப்படி தொழில் செய்யணுன்றதை கெடு வழிகளில், சாதகமற்ற வழிகளில் சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். ஆகவே அள்ளி கொடுப்பார் என்பது தவறான அமைப்பு. சரி, ஒரு நேரம் பார்க்கலாம். வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மணலிலிருந்து பேசுறீங்களா சார்? உங்களோட டிவி வால்யூம் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார். சரிங்க சார். யாருக்காக பாக்குறீங்க? சரிங்க சார். பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்க சார். 27 3 2015ங்களா? நேரம் டைம் சொல்லுங்க சார். எந்த டைம்ல பாப்பா பிறந்தாங்க? வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு. காலையிலங்களா?
ஆமா, அது நைட் நைட் 8 மணிக்கு பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரிங்க சார், ஐயாவிடம் இந்த கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும்? வணக்கம் சார். பாப்பா வந்து படிப்பு ஆமாம், துலாம் லக்னம் மிதுன ராசி துலாம் லக்னமாகி இந்த சுக்கிரன் புதன் சனி 3 கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருக்கு. லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார், லக்னத்தையே 7 குடையவரும் பார்க்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் அமர்ந்து பார்க்கறது ஒரு நல்ல. டிவி வால்யூமை தயவு செய்து கொஞ்சம் குறைங்க. துலா லக்னமாகி 7ஆம் இடத்துல லக்னாதிபதி அமர்ந்து லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதைப் போல ஒரு சகல விஷயங்களையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் இந்த பூமியில் ஒரு குழந்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் அந்த லக்னத்தை லக்னாதிபதியோ அல்லது சுபகிரகங்களோ தொடர்பு கொண்டு பார்த்து அந்த தசைகளும் வர வேண்டும். இந்த அமைப்பு இந்த குழந்தைக்கு துலாம் லக்னமாகி 7ஆம் இடத்துல சுபகிரகமான சுக்கிரன் அமர்ந்து லக்னாதிபதியாகி லக்னத்தையே பார்ப்பதாலும் மற்ற புதன் சனி போன்ற கிரகங்கள் நல்ல வலுவாக இருப்பதாலும் அடுத்து இந்த வாழ்க்கையோட பிற்பகுதியில் ஒரு 20 வயசுலேருந்து சனி புதன் போன்ற தசைகள் இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரம்ன்றதுனால 5 வருடங்களுக்கு ராகு தசை நடக்க இருக்கிறது. 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு 16 வருஷம் 21 வயசு வரைக்கும் குரு தசை நடக்க இருக்குது. துலாம் லக்னத்திற்கு குரு பகவான் சாதகமற்ற பலன்களை தருவார் என்றாலும் இந்த ஜாதகத்தின்படி 10ஆம் இடத்துல உச்சமாக குரு பகவான் இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலைமை ஒரு பக்கம் சாதகமத்தையும் இன்னொரு பக்கம் பாதகத்தையும் செய்யுன்ற ஒரு அமைப்பு. ஆகவே ஒரு முதல் 8 வருடங்கள் நல்ல விதமாகவும் பின்னாடி 8 வருடங்கள் ஒரு மாதிரியான சாதகமற்ற அமைப்புகளையும் தரும். குரு பகவான் பொதுவாக உச்சமாகக்கூடாது என்றாலும் குரு பகவான் துலாம் லக்னத்திற்கு உச்சமாகக்கூடாது என்றாலும் அந்த துலாம் லக்னத்திற்கு சுபகிரகமாகி அவர் உச்சமாகிறதுனால அந்த 3ஆம் இடத்து பலன்களையும் சில நேரங்களில் நல்ல விதமாக செய்வார். ஆகவே இந்த குழந்தை தன்னுடைய 11 வயதிற்கு பிறகு மிக நல்ல அமைப்பில் நன்கு படித்து தன்னுடைய 21 வயதிற்கு பிறகு மிகச்சிறந்த நல்ல யோக அமைப்பில் இருக்கும். சனி புதன் கேது சுக்கிர திசைகள் 70 வயசு வரைக்கும் வர்றது நல்ல அமைப்பு. இந்த குழந்தை ஒரு பிளஸ்டு சைல்டுன்னு சொல்லுவேன். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல குழந்தை, நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றொரு நேயரை நம்ம பார்க்கலாம். வணக்கம், குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யாருக்காக பாக்குறீங்கம்மா? நான் மனதிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பாக்குறீங்க? எனக்காக தான் 12/11/1976. சரி, நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் வந்து 20:11 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்திருக்கேன். சரி, புதன்கிழமை நைட்டு. முடிஞ்சா வந்து வேலைக்கிழமை. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. புதுமை ராசி திருவாதிரை நட்சத்திரம் கடக லட்சணம். எனக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகல. நான் PhD முடிக்க போறேன். சரி சரி, ஐயாவிடம் இந்த கேள்வி கேளுங்க. இரவு எத்தனை மணிக்குமா பிறந்தீங்க? எனக்கு இரவு 11:55. 11:55. ஆமா சார். என்ன நட்சத்திரமா சொன்னீங்க? புனர்பூச நட்சத்திரமா? திருவாதிரை நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை இல்லைம்மா, புனர்பூசம். 12 எத்தனாம் தேதிமா நீங்கள் பிறந்தீங்க? 12/11/76 கரெக்டுங்களாம்மா? 11ஆம் தேதி இரவு 12. ஏம்மா நீங்கள் 11:55 நைட்டு பிறந்துட்டு விடிஞ்சா 12 வேண்டாமா? என்ன தேதியில் பிறந்தீங்க? 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு பிறந்தீங்களா? வெள்ளிக்கிழமை இரவு. உங்களுடைய பிறந்த தேதி முதல்ல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 11. 11 11 12ங்களா? 11/11/1976. விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை நைட்டு. நீங்கள் உங்கள் தேதி நேரத்தையே தப்பாக சொல்கிறீங்கம்மா. அதாவது நீங்கள் இந்த விடிஞ்சா வியாழக்கிழமைன்றதை 12 மணிக்கு முன்னாடி நாங்கள் போடுறதே இல்லை. அப்படி ஏதாவது போட்டிருந்தா ஜோதிடரோட தவறு. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு போட்டிருக்கு? திருவாதிரை நட்சத்திரமா? 11/11 திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்கம்மா. திருமண அமைப்பு இது வரைக்கும் இல்லையா உங்களுக்கு? இந்த திருமண அமைப்பு இல்லைன்றதுக்கு நான் தெளிவாக சில விஷயங்களை தெளிவாக நானே எழுதியிருக்கிறேன், நானே சொல்லியிருக்கிறேம்மா. திருமண அமைப்புக்கு முக்கியமான பாவம் 7ஆம் பாவம். கணவன் குழந்தைகள் குடும்பம். கணவன் 7ஆம் பாவம், குடும்பம் 2ஆம் பாவம், குழந்தைகள் 5ஆம் பாவம்.
எவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தோடு பாப கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு திருமண அமைப்பு தாமதம் அல்லது திருமண அமைப்பு இல்லாத ஒரு நிலைமை. உங்களுக்கு கடக லக்னமாகி லக்னத்திலே சனி இருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறார், 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறார். எந்த ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றாக ஒரு பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் முழுமையாக கெடும். உங்க ஜாதகப்படி கடக லக்னமாகி 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பார்க்கிறார். இந்த அமைப்பு மிக கடுமையான அமைப்பு. இந்த 7ஆம் இடம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கெட்டு போனாலே தாமத திருமணம். அடுத்து 5ஆம் பாவமும் அந்த 2ஆம் பாவமும் கெடக்கூடாது. அந்த 2ஆம் பாவத்துக்கு அதிபதி கடக லக்னமாகி குடும்பாதிபதி எனப்படும் 2ஆம் பாவத்திற்கு அதிபதியான சூரியன் நீசமா இருக்கிறார். 7ஆம் பாவம் சொல்றது கணவன். கணவன் கல்யாணமானா நமக்கு குடும்பம் அமையுது. ஆக குடும்ப பாவம் நல்லா இருந்தா தான் கல்யாணம் அமையும். 7ஆம் பாவமும் 2ஆம் பாவமும் கெட்டு போச்சுன்னா கணவன் மூலமான குடும்பங்கள், கணவன் மூலமான கணவனுக்கு பிறகு கணவனால் அமைகின்ற குழந்தை, கணவனும் குழந்தையும் நீங்களும் இணைகின்ற குடும்பம், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு குறிக்கிறது 2ஆம் பாவம். உங்களுக்கு பாருங்க, கடக லக்னமாகி 7ஆம் பாவத்தை சனி செவ்வாய் பார்த்து 2ஆம் பாவாதிபதி சூரியன் நீசமாகி போனார். ஆக கணவன் குழந்தைகள் இந்த மாதிரியான அமைப்புகள். இன்னொன்று, இந்த அமைப்புகள் ராசிக்கு எப்படி இருக்கணும் பார்க்கணும். ராசிப்படி மிதுன ராசியாகி ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், களத்திர தோஷ அமைப்பு. ஆகவே லக்னத்திற்கும் ராசிக்கும் 2ஆம் பாவ அமைப்புகள் 7ஆம் பாவ அமைப்புகள் லக்னத்திற்கும் ராசிக்கும் பலவீனமாகி போன ஒரு நிலைமையில 40 வயதாகி உங்களுக்கு இன்னும் திருமண அமைப்புகள் நடக்கல. உங்களுக்கு இதுவரைக்கும் சனி தசை தான் நடந்துகிட்டு இருந்தது, அதாவது 8 தசை. இந்த தசையெல்லாம் இதெல்லாம் நடந்தாலும் யோக தசைகள் நடந்தா அந்த திருமண பாக்கியங்கள் கூடிடும், தாம்பத்திய சுகம் கிடைக்கிற அமைப்பு இருந்தா திருமணம் ஆயிடும். ஆனால் உங்களுக்கு சரியான பருவத்தில் கடந்த 20 வருஷமா 20 வயசுல இருந்து உங்களுக்கு 8 சனி தசை, அட்டமாதிபதி தசை. அட்டமாதிபதி தசையில எந்த யோகங்களும் ஜாதகத்தை நடக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆகவே கடந்த 2013 வரைக்கும் இந்த அமைப்புகள் உங்களுக்கு நடந்துருச்சு. இருந்தாலும் பரிகாரங்கள் எனப்படுவது, பரிகாரங்கள் என்று சொல்ல 2013 ஒரு 2 வருஷமா இப்பதான் ஒரு பிப்ரவரி மாசத்துல இருந்து தான் புதன் தசை சுயபக்தி நடந்துட்டு இருக்கு. சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல உள்ள கிரகம் என்பதால் தற்போது உங்களுக்கு புதன் தசையில கேது புக்தி நடக்குது. வருகின்ற ஜனவரி மாதம் 28ஆம் தேதி புதன் தசையில சுக்கிர புக்தி நடக்குது. அதாவது அயன சயன போகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய போகம், தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய போகஸ்தானாதிபதி புதனோட திசையில தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரனுடைய புக்தி வருகின்ற தை மாதம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு நடக்க இருக்கிறதுனால அடுத்த வருடம் நிச்சயமாக திருமணமாகும். முறையான வழிபாடுகளை, சந்திரனை வலுப்படுத்தும் பரிகாரங்கள். லக்னாதிபதி 12ல மறைஞ்சதுனால எந்த விதமான அமைப்பும் கிடைக்கல. எந்த ஊர்லமா இருக்கிறீங்க? மணலி தானம்மா. குன்றத்தூர் பக்கத்துல, நம்முடைய குன்றத்தூர், நம்முடைய சென்னையில குன்றத்தூருக்கு பக்கத்துல, குன்றத்தூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில சோமங்கலம்னு ஒரு அற்புதமான ஊர் இருக்கு, ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த சோமங்கலத்துல 1000 வருடங்களுக்கு முன்னால சேக்கிழார் பெருமான் கட்டின சோமநாதீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த சோமநாதீஸ்வரர் கோயிலுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் திங்கட்கிழமை போயிட்டு அந்த கோவிலுக்குள்ள ஒரு 24 நிமிஷம் எனப்படுகிற ஒரு நாளிகை நேரம் இருங்க. கும்பகோணம் பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திங்களூர்ல போயிட்டு ஒரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் அந்த திங்களூர்ல போய் வழிபட்டு நீங்க ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருங்க. உங்கள் ஊரிலேயே ஒரு பிரபலமான ஒரு பழமையான ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு திங்கட்கிழமை ஈஸ்வரனுக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு ஆளாக்கு பால் கொடுங்க. பால் பாக்கெட்டு கொடுக்காதீங்க, பசும் பால் அந்த பாலை கொடுங்க, பாக்கெட்டை வாங்கி கொடுக்காதீங்க. இந்த திங்கட்கிழமை பாலாபிஷேகத்துக்கு இந்த பாலை கொடுக்கறதுனால நிச்சயமாக வருகின்ற தை மாசத்துக்கு மேல உங்களுக்கு உறுதியா வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கை நன்றாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றிம்மா. ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக பொறுமையாக நீங்கள் பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. நேயர்களே, உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பதில் தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்மைகள் நல்ல நேரங்களில் அமையட்டும். நன்றி, வணக்கம்.